அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபாகிலிருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவில் தமிழ் அவுட் சோர்ஸ் சம்மந்தமான 14வது வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அயற்சொல் அகராதி. சொல்லப்போனால் 43ஆம் பக்கத்துலேருந்து கிட்டத்தட்ட 92ஆம் பக்கம் வரைக்கும் இருக்குது. ஒரு பக்கத்துக்கு ஒரு 20 சொற்கள் அப்படின்னா கூட 1000 சொற்கள் இதில் அடங்கியிருக்கு. அப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணுமா, படிக்கணுமா அப்படின்னா, முதல்ல சிலபஸ் பேஸ் பண்ணி வர்ற ஏதோ ஒரு வார்த்தைகள் இருக்கா, அதாவது இப்போ மயங்கொலி எழுத்துக்கள் சம்மந்தமாக, லகர வேறுபாடு சம்மந்தமாக ஏதாவது எழுத்துக்கள் இருக்கா, சொற்கள் இருக்கா அப்படிங்கிறத அதை பார்க்கலாம். ஒன்று. இன்னொன்று வந்து டாபிக் வைஸாக, இப்போ வந்து நிறுத்தற் குறியீடு, தன்வினை பிறவினை, அப்புறம் மாதிரி வேறு என்ன இருக்குது, சுட்டெழுத்து, வினா எழுத்து, இந்த மாதிரி டாபிக் வைஸாக எதாவது இருக்கா அப்படிங்கிற சொற்களை பார்க்கலாம். இன்னொன்று வந்து இந்த குறில் நெடில் வேறுபாடு, இப்போ அனகம் அப்படின்னா ஆணகம் அப்படின்ட்டு எதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரே எழுத்து, அதாவது ஃபஸ்ட்டு எழுத்து மட்டும் வேறு மாதிரி இருக்கா அப்படிங்கிறத அந்த மாதிரி சொற்களை பார்க்கலாம். ஆனால் மீதி வந்து ஒரு சில சொற்கள்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ அப்படி ஃபில்ட்ரு பண்ணி படிக்கும்போது கொஞ்சம் சொற்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த வீடியோ பதிவில் எத்தனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ அந்நியப்படு அப்படிங்கும்போது தொடர்பற்றுப்போ, அதேமாரி இந்த திருக்குறள் சம்மந்தமாக 20 அதிகாரம் இருக்குது இல்லைங்களா, அது சம்மந்தமாக எதாவது இருக்கா, அதேமாரி அறிஞர்கள் சம்மந்தமாக எதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் அந்த சொற்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா கூட போதும். சரிங்களா? ஓகே, இப்போ அந்நியப்படு அப்படின்னா தொடர்பற்றுப்போ, இது நமக்கெல்லாம் தெரியும். இப்போ அந்நியப்படு, அந்நியனாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்பு இல்லாமல் போ அப்படிங்கிறது. அந்நியம் அப்படின்னா அயல், அயன்மை, இதெல்லாம் நமக்கு சொற்கள் தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்நியன், இது நமக்கு தெரியும், அயலான் அப்படின்ட்டு. அந்நியோனியம் அப்படின்னா அந்நியோனியமாக இருக்கிறான் அப்படிங்கும்போது நெருக்க தொடர்பு, நெருக்கமாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கடவுள், அப்போ நமக்கு தேவை. அனகன் அப்படின்னா கடவுள். அதேமாரி அனங்கன் அப்படின்னா காமவேல். காமவேல் அப்படிங்கிறது ஒரு தெய்வம் தான். காமவேல் தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்க, ஒரு தெய்வம் இருக்காங்க. காமவேல் அப்படிங்கிறது அனங்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது திருமால். அப்போ கடவுள் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமவேலுக்கு அனங்கன், திருமாலுக்கு வந்து அனந்த சயனன் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்கணும். சரிங்களா? அனங்கன்னா காமவேல், அனந்த சயனா திருமால், அது மாதிரி. அடுத்தது வேறு என்ன, எல்லையில்லா இன்பம். இன்பம் அப்படின்னு வருது. அப்போ அனந்த சுகம்னு வந்தாவே இன்பம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அனந்தம் அப்படின்னா மொத்தம் 2 அனந்தம் இருக்குது. அதுக்கு அளவின்மை, எல்லையின்மை, ஒரே மீனிங் தானே வருது. அளவில்லாமல் போகிறது, எல்லை இல்லாமல் போகிறது அப்படிங்கிற மாதிரி, எல்லை இல்லாமல் போகிறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அனர்த்தம், பொருளின்மை, இடையூடின்றி, தீ நடத்தை, தொடக்கமில்லாதது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒன்றும் சிலபஸ் பேஸ் பண்ணி வர்ற வார்த்தைகள்லாம் இல்லை. அப்போ அடுத்த பேஜ் பார்க்கும்போது என்ன இருக்குது, விருப்பமின்மை. விருப்பம், விருப்பமின்மை அப்படிங்கும்போது அனிச்சம், அனிச்சை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிச்சை அப்படின்னா விருப்பமின்மை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒழுங்கு. ஒழுங்குக்கு பாருங்கள், அனுகிரகம், அனுகிரமமாக இரு அப்படின்ட்டு ஐயர் பாஷையில் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒழுங்காக இரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அனுகிரமம் அப்படின்னா ஒழுங்கு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது பின்பற்று. இது அனுசரி, நமக்கு தெரியும். அனுசரினா பின்பற்று, வழிபடு. அப்போ நன்மை, பயன், உதவி, இது மூணுமே ஒன்று தானே. நன்மையாக இரு, பயனாக, உதவியாக இருக்கும்போது அனுகூலம், இது நமக்கு தெரியும், அனுகூலம் அப்படின்ட்டு. இப்போ தம்பி, அண்ணன் அப்படிங்கும்போது என்ன வருது அப்படின்னா அனுசன். அனுசன் அப்படின்னா தம்பி. கடைசியாக சன்னுன்னு வருது. அப்போ தம்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அனுசன். அனுசாசனம் அப்படின்னா அறிவுரை. ஓகே, இப்போ இது தேவை. பொறாமையற்றவள், பொறாமை உள்ளவள், பொறாமையற்றவள் அப்படிங்கும்போது எதிர்ச்சொல் அடிப்படையில் கூட அப்போ அனுசுயா அப்படின்ட்டு அர்த்தம். அனுசுயா அப்படிங்கும்போது லேடிஸ் பேர் தானே மேக்ஸிமம் வரும். அப்போ பொறாமையற்றவள் அப்படிங்கும்போது பெண்பால் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இரக்கம், அனுதாபம், இது ஓகே தான். அனுதாபமான இரக்கம். இப்போ இது நமக்கு தேவை. இப்போ நமக்கு வல்லெழுத்து, மெல்லெழுத்து, இடைநிலத்து, இந்த 3 எழுத்து இருக்குது, இலக்கணம் பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ மெல்லெழுத்துக்கு என்ன சொல்கிறாங்க, அனுநாசிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மெல்லெழுத்து அப்படிங்கும்போது ஞஞ்சன நமன அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அனுநாசிகம் அப்படிங்கிற அயற்சொல் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, பட்டறிவுக்கு 2 3 இருக்குது. பட்டறிவு அப்படின்னா அனுபவம், அனுபூதி அப்படிங்கிறது பட்டறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமதி பாருங்கள், அனுமதி அப்படிங்கிறது நம்ம தமிழ்ச்சொல் மாதிரி இருக்குது. அப்போ அனுமதி தமிழ்ச்சொல்லே கிடையாது, அது அயற்சொல். அப்போ இசைவு அப்படிங்கிறது தான் தூய தமிழ்ச்சொல். இது முக்கியமான இருக்குது. வேணால் தமிழ்ச்சொல் மாதிரி தான் இருக்குது அனுமதி அப்படிங்கிறது. ஓகே, அதேமாரி அனுமதி பத்திரம் அப்படிங்கும்போது, பத்திரம் அப்படிங்கும்போது சீட்டு, இசைவு சீட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஐயம்,
இது நமக்கு இருக்குது, வேற்றுமை தொகையில் கூட இருக்குது. அப்போ அனுமானம் அப்படின்னா ஐயம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், வினா எழுத்து சுட்டெழுத்து அப்படிங்கும்போது இது இலக்கணம் பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ வினா அப்படிங்கும்போது அனுயோகம், அனுயோகம் அப்படின்னா வினா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அனுராகம், அனுராகம் அப்படின்னா நம்ம ராகம் மாதிரி தெரியும், ஆனால் அனுராகம் வந்து அன்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. காமப்பற்று, காமப்பற்று அன்பு எல்லாம் ஒன்று தானே. அப்போ அன்பு அப்படிங்கும்போது அனுராகம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியம். வலப்பக்கம், இப்போ இடப்பக்கம் வலப்பக்கம் அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்போ அனுலோமம், அனுலோமம் அப்படின்னா வலப்பக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுலோமம் இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேணா இடப்பக்கத்துக்கு வேறு தானே வரும். அனுலோமம் அப்படிங்கும்போது வலப்பக்கம் தெரிஞ்சுக்கிட்டா கூட இடப்பக்கம் அப்படிங்கும்போது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது தொடர்ச்சி. அப்போ தொடர்ச்சி முச்சேர்க்கை அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. அப்போ அணு விருத்தி, விருத்தி அப்படிங்கும்போது தொடர்ச்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்தது 17வது நான்மீன். அதாவது வந்து 2019 டு 2024 வரை மக்களவையில் நடைபெறுகிற அந்த குழுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 17வது நான்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவை. இது வந்து ஐஎன்எம்மில் இருக்கிறதுனால இது நமக்கு தேவை. 17வது நான்மீன் அப்படிங்கும்போது 2019 டு 2024 வரைக்கும் நினைக்கிறேன், அது வரைக்கும் இருக்கிற 17வது நான்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. 27. அடுத்தது சதுப்பு நிலம், ஆற்றுப்படுகை, ஆடு. இப்போ இது வந்து மரபு தொடரில் வரும், கரெக்டுங்களா? ஆட்டுக்குண்டான இளமை பெயர் என்ன அப்படிங்கும்போது அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அஜம் அப்படின்னா ஆடு. அதேமாரி அஜம், ஆஜம் அந்த மாதிரி எதாவது இருக்கா அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி கடவுள் பார்த்தோமா. இப்போ பாருங்கள், அஜன் அப்படின்னா கடவுள். இங்கேயும் இன்னில் முடியுது, இங்கேயும் இன்னில் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஜன் அப்படின்னா கடவுள், இறைவன் அப்படின்ற அர்த்தம். அடுத்தது எண்மம். அதாவது இந்த அஷ்டம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனாவே 8, 8 வந்து எண்ணுன்னு எழுதுவாங்க. சேர்த்து எழுதும்போது எண் அப்படின்னு வரும். அப்போ அஷ்டம் அப்படின்னு வந்தாவே 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு ஆன்சர் பண்ணணும். அப்போ இது நமக்கு தேவை. வேணா அஷ்ட கோணம் அப்படிங்கும்போது இங்கே ஈஸியாக இருக்குது, கோணம் அப்படின்ட்டு. சித்தி அப்படின்னா ஆற்றல். அஷ்ட சித்தி அப்படிங்கும்போது 8 வகையான ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். அப்போ சித்தி வந்து ஆற்றல் மிக்கவள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் சித்தியோ எங்கள் சித்தியோ ஏதோ ஒன்று. அடுத்து சுபம். சுபம்னாவே மங்களமாக இரு அப்படின்னு அர்த்தம். அப்போ 8 மங்கள பொருளை தான் என்ன சொல்லுவாங்க, அஷ்ட சுபம் அப்படின்னு சொல்லுவாங்க. தரித்திரம், வறுமை. தரித்திரம் முடிச்சாவே வறுமை தானே வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வறுமை அதாவது மிக வறுமை. இங்கே வந்து அஷ்டம்னா 8 வறுமை அப்படின்னு ஞாபகம் இருக்கக்கூடாது, மிக வறுமை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். மிகு வறுமை. அஷ்ட தனம்னாவே செல்வம். அப்போ இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், 8 வகையான செல்வம் அப்படின்ட்டு. திக்கஜம் இது நமக்கு தேவை. வேணா யானை அப்படின்னு வருது இல்லை, என் திசை யானை, 8 திசைக்கு உண்டான யானை அப்படிங்கிற அஷ்ட திக்கஜம் அப்படிங்கும்போது இது மரபு தொடரில் வரும். அப்போ யானை, ஆடு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கணும். திக்கஜம் அப்படின்னா யானைக்கு உண்டான இன்னொரு பேர் அப்படிங்கிற மாதிரி. அஷ்டத்திக்கு திசை இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், 8 திசை அப்படின்னு. அப்போ பாலகன் அப்படிங்கும்போது காவலன், 8 திசை காவலன், இது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். பந்தனம், சரக்கு சுதை. சரக்கு சுதை அப்படிங்கிறது பந்தனம். பாருங்கள், அஷ்டம் அப்படின்னாவே 8. இந்த 8 வச்சு தான் இந்த பின்னாடி இருக்கிற வார்த்தைகளை வச்சு நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அஷ்டமங்கலம், எண்மங்கலம் இது அப்படியே இருக்குது. மச்சினி, மச்சனி. அஷ்டமச்சனி அப்படின்னா 8ஆம் இடக்காரி. 8ஆம் இடக்காரி, 8வது இடத்துல இருக்கிற காரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜோசியம் பார்க்கும்போது சொல்லுவாங்கள்ல, 8ஆம் இடத்துல உனக்கு ராகு இருக்குது, கேது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அஷ்டம் அப்படின்னா 8, அஷ்டமம் அப்படின்னா 8வது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பெரும்பேர் 8. சித்தி அப்படின்னா ஆற்றல் மிக்கவள்னு பார்த்தோம். அஷ்டசித்தி கரெக்டுங்களா? ஒரே நிமிஷம். அஷ்டசித்தி அப்படின்னா எண் வகை ஆற்றல். அப்போ இதை நம்ம பாருங்கள், ஒரே ஒரு எழுத்து தான் மாறி இருக்குது. அப்போ இந்த மாதிரி தெரியணும். அஷ்டமா சித்தி அப்படின்னா பெரும்பேறு 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நிழல் கோள், 8ஆம் மதிநாள், அஷ்டமி இது நமக்கு தெரியும், 8ஆம் மதிநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டமூர்த்தம் 800. அஷ்டாங்க நமஸ்காரம், நமஸ்காரம்னா வணக்கம், இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஷ்டாங்கம் அப்படின்னா எண் உறுப்பு. எல்லாமே 8 வச்சு தான் வந்துட்டுருக்கு, கரெக்டுங்களா? அதேமாரி இப்போ நமக்கு 8 திசை இருக்குது. அப்போ மேற்கு மலை அப்படிங்கும்போது அஸ்தகிரி, அஸ்தகிரி அப்படிங்கும்போது மேற்கு மலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கை கால் பார்த்த மாதிரி இப்போ கைக்கு இருக்குது. அஸ்தம் அப்படின்னா கை, அஸ்தம்.
தம்மு ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்மு கையில் வச்சு தானே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்தமனம், அஸ்தமி, அஷ்டமி கிடையாது, அஸ்தமி. அஸ்தமி அப்படின்னா மறைவு. இங்கே டா இல்லை, தா இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது யானை. யானைக்கு பாருங்கள், இப்போ தான் வந்து திக்கஜம்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? அஸ்தி. அஸ்தினா நம்ம கரைக்கிற சாம்பல் தான் சொல்லுவோம். ஆனால் யானைக்கு அயற்சொல் என்னென்னா திக்கஜம் ஒன்று. இப்போ வந்து அஸ்தி அப்படிங்கிறதுனாலும் யானை தான். அப்போ இது மாதிரி சொற்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அம்பு, வில்லு, அம்பெல்லாம் வந்து நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி பாடத்தில் வர்றது தான். அப்போ அஸ்திரம், அஸ்திரம் அப்படிங்கும்போது அம்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ யானையை பார்த்த மாதிரி இப்போ குதிரை. அஸ்வம், திக்கஜம், அஸ்தி அப்படின்னா யானை. இப்போ குதிரைக்கு என்ன சொல்கிறாங்க? அஸ்வம். அஸ்வம் அப்படின்னா குதிரை. செருக்கு, இது நமக்கு தேவை. செருக்கு அப்படின்னா பொறாமையுடையவன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். அப்போ அகம்பாவம், இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அகம்பாவனம் செருக்கு அப்படின்ட்டு. இன்னா செய்யாமை திருக்குறளில் வர ஒரு அதிகாரம் தானே. அப்போ வந்து இன்னா செய்யாமை அப்படின்னா அகிம்சை. அகிம்சைனா நம்ம சத்தியாகிரகம், காந்தி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இன்னா செய்யாமை அப்படின்னாலும் அகிம்சை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து, இது நமக்கு தேவை. எழுத்து அப்படிங்கும்போது என்ன சொல்கிறாங்க? அக்ஷரம். அக்ஷரம் அப்படிங்கும்போது எழுத்து. இப்போ கை கால் பார்த்த மாதிரி கண்ணுக்கு பாருங்கள், அக்ஷி. அக்ஷி அப்படின்னா கண். அக்ஷரம் அப்படின்னா எழுத்து, அக்ஷி அப்படின்னா கண். அப்போ எழுத்து அக்ஷரம் அப்படிங்கும்போது சுட்டெழுத்துனா அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடியே தான் இருக்கும். அப்போ அக்ஷரம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. கண்ணுக்கு வந்து அக்ஷி, மூக்குக்கு என்ன சொல்கிறாங்க? ஆக்ரானம். ஆக்ரானம் அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழியில், தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா மூக்கு. ஓகே. கட்டை விரல், இப்போ கை விரல் கட்டை விரல் அப்படிங்கும்போது ஆக்கினை. ஆக்கினை அப்படின்னா கட்டை விரல். வேறு தவறு, தாழ்ந்தது, பெருக்கல் தொகை, வருகை. வருகைக்கு நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே ஒரு வருகை இருந்ததா? வருகைக்கு பாருங்கள், ஆகமம் அப்படின்னாலும் வருகை, ஆகமனம் அப்படின்னாலும் வருகை அப்படின்ட்டுருக்கு. முடிவு அப்படிங்கும்போது ஆகர். ஆகர் அப்படிங்கும்போது 3 எழுத்து தான், சின்னதாக இருக்குது, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிவு. தாமரை, ஆகாச தாமரை. ஆகாய தாமரை தான் ஆகாச தாமரைன்னு சொல்கிறாங்க. அப்போ வானத்தாமரை. பழமொழியே இருக்குதுல்ல, ஊமை தொடரில் வரும். பெருமையன் ஆகாயம் பார்க்க வானூர்தி. ஆகாரம் அப்படின்னா நாம் சாப்பிட்றத ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் ஆகாரம் அப்படிங்கிறதுக்கு உருவம், உடம்பு அப்படிங்கிறதும் அர்த்தம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகாரம் அப்படின்னா சாப்பிட்றது இல்லை, உருவம், உடம்பு அப்படிங்கிறதும் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகிருதி அப்படின்னாலும் உருவம் தான். ஆகாரம், ஆகிருதி அப்படின்னாலும் உருவம் தான். ஆங்காரி. ஆங்காரி அப்படிங்கும்போது நம்ம பொதுவாக என்ன யோசிப்போம்? ஆங்காரினா ஒரு பெண்பாலை குறிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க? செருக்கு உள்ளவன், ஆண்பாலை குறிக்குது. அப்போ இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆங்காரி அப்படிங்கும்போது பெண்பால் இல்லை, ஆண்பாலை தான் குறிக்குது. செருக்கு உள்ளவனை வந்து ஆங்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது ஆசம். ஆசம் அப்படின்னா அழகுன்னு யோசிச்சிருப்போம். ஆனால் சிரிப்புக்கும் ஆசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அடுத்தது ஒழுக்கம். ஒழுக்கம் நமக்கு ஒழுக்கம் விழுப்பம் தர திருக்குறளையும் இருக்குது, அதிகாரத்துலேயும் இருக்குது, பொருள் தருக பிரித்தது இருக்குது. அப்போ நம்ம ஆசரணை, ஆசரணை, ஆசரணம், இது எல்லாமே வந்து ஒழுக்கம், வழக்கம் அப்படியே திருப்பி போட்டுருக்காங்க, அவ்வளோதான். அப்போ ஆசரணம், ஆசரணை அப்படின்னா ஒழுக்கம். வேறு என்ன? ஆள் தனியால், ஆள் மாறாட்டம், ஆசாமி மாறாட்டம், இது அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஆள் மாறாட்டம். ஆசிரியன், இது நமக்கு தேவை. ஆசாரியன், ஆசிரியன் ஒரே ஒரு எழுத்து தான், சா சி, அவ்வளோதான். ஆசாரியன், ஆசிரியன். காப்பாளன். ஆசாரி அப்படின்னா நாம் தச்சு வேலை செய்கிறவங்க தான் ஆசாரின்னு சொல்லுவோம். காப்பாளன். ஆசி, ஆசீர்வாதம், வாழ்த்து, இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். முகம், மடம், வாழ்த்து. வாழ்த்துக்கு ஆசீர்வாதம் ஈஸியாக தான் இருக்குது. ஆசி அப்படின்னாவே அந்த இடத்துல என்ன ஸ்டார்ட் ஆகுது? வாழ்த்து சம்பந்தமாக வருது. பறவை, காற்று, இது முக்கியம். இப்போ ஆசுகம் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம் இருக்குது, அதேமாரி பறவை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. இதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். வேணால் இது வந்து லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடில் கேட்கலாம். ஆசுகம் அப்படின்னா காற்று, பறவை அப்படிங்கிறது. ஆசுகி அப்படின்னாலும் பறவை. ஆசுகவி,
இது நம்ம 4 வகை கவியில் இருப்பாங்க, சித்திரக்கவி, வித்தாரக்கவி அப்படின்ட்டு. அப்போ ஆசுகவி அப்படின்னா விரவிய பாவலன் அப்படின்னு அர்த்தம். விரவிய பாவலன், ஆசுகவி, விரவிய பாவலன். இது நமக்கு முக்கியமாக இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இலைப்பாறுகை, கட்டளை. கட்டளை சொல்ல அப்படிங்கும்போது நம்ம இலக்கணம் டாபிக் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆஞ்சு, இந்த 2 எழுத்து தெரிஞ்சால் கூட போதும். ஆஞ்சுன்னு வந்தாவே பாருங்கள், கட்டளை இடுகை, கட்டளை இடு, கட்டளை. அப்போ ஆஞ்சு அப்படின்னாவே கட்டளையிடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆட்சேபனை அப்படின்னா எதிர்ப்பு, தடை. ஆட்சேபனை, நீ சொல்கிறது எந்த ஆட்சேபனையும் இல்லை, எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். பொன் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு அயற்சொல் என்ன சொல்கிறாங்க? ஆடகம். ஆடகம் அப்படின்னா பொன். வேற என்ன? செருக்கு, ஆணவம். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம், செருக்கு அப்படின்ட்டு. இஞ்சி, இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது, நம்ம தெரிஞ்சுக்கலாம், தப்பில்லை. ஆத்திரகம் அப்படிங்கும்போது இஞ்சி, ஆத்திரமாக இருக்கும் இஞ்சி சாப்பிடும்போது, அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், அதை மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஆத்திரகம். நிலவு, ஆத்ரேயன் அப்படிங்கிறது பேர் மாதிரி இருக்குது, ஆனால் நிலவு அப்படிங்கிறதுக்கு ஆத்ரேயன் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது தன் பொருட்டு, தன்னை அறிந்தோ, தன்னை ஆதரிகம். இதெல்லாம் நமக்கு பெருசாக எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். முக்கியமானது வந்து இப்போ கதிரவன், வெயில், ஒளி அப்படிங்கும்போது ஆதவன் அப்படின்னா கதிரவன், இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆதவன் அப்படிங்கிறது அயற்சொல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? தமிழ் சொல் வந்து கதிரவன் அப்படிங்கிறதான். ஆதவம் அப்படின்னா ஒளி, ஆதவம் அப்படின்னா வெயில் அப்படின்ட்டு அர்த்தம். பாருங்கள், கதிரவனுக்கு வந்து என்னென்னது? ஆதவன், ஆதித்தன், ஆதித்யன், எல்லாமே இன்னு தான் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னு, இங்கே இன்னு. கதிரவன், ஆதவன், ஆதித்தன், ஆதித்யன். ஆதித்யன் கூட பாருங்கள் தமிழ் சொல் கிடையாது, அயற்சொல் தான். இது நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆதித்யன் அப்படிங்கும்போது கதிரவன் ஒன்று, இன்னொன்று பாருங்கள் விருந்தோம்பி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆதிநாதன், ஆதி சுவாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி. ஆதிபன், இதெல்லாம் வந்து கடவுள், இறைவன் அப்படின்ட்டு அர்த்தம். 6ஆம் விண்மீன், இப்போ தான் 17வது நான்மீன் ஒன்று பார்த்தோம். ஆனால் 6ஆம் விண்மீன் ஆதிரை அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் கிடையாது, அயற்சொல். உங்களுக்கு தெரிஞ்சு யாரோ ஆதிரை, இப்போ பிக் பாஸில் கூட ஆதிரைன்னு ஒரு பொண்ணு இருக்கும். அப்போ 6ஆம் விண்மீன் அப்படிங்கிறது ஆதிரை அப்படின்ட்டு அர்த்தம். ஆதீனம் அப்படின்னா நம்ம ஒரு மடம் தான் சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஆனால் உரிமை அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதீனம் அப்படின்னா உரிமை. வறியவன், ஆதூலன் அப்படின்னா வறியவன். ஆந்திரக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வடுகன் அப்படின்னா ஆந்திரக்காரன். ஆப்பு, இதுலேயே வந்துருச்சு, ஃபுல்லு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி. ஆப்காரி, மது விற்பனை வரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தெரியணும். ஆப்புனா மது, ஓகே. ஆப்தன் அப்படின்னா நண்பன். மது குடிக்கும்போதே நண்பன் தான் இருப்பானுங்க மேக்சிமம். அப்போ நண்பன். அணிகலச்சிப்பு, அணிகலன் வந்து நமக்கு ஒரு பொருள் தரும் பல சொல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ தங்கம், இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆபரணம் தெரிஞ்சுக்கலாம். ஆபரணம்னாவே அணிகலன் அப்படின்ட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆபாசம் அப்படிங்கும்போது நாணக்கேடு, அருவருப்பு, இதுவும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நிலம், இது நமக்கு தெரியணும். நிலம் அப்படின்னா ஆயம் அப்படின்னா நிலம். அப்போ ஆயம் அப்படிங்கிற மாதிரி குறில் நெடு வேறுபாடில் கேட்கலாம். ஆயம் அப்படின்னா நிலம். வேணால் இது வந்து லகர வேறுபாட்லேயும் வரும். களைப்பு, அதாவது சோர்வாக இருக்கிற இடம். அப்போ இது லகர வேறுபாட்டில் வர்றது வார்த்தைகள் தானே. அப்போ இது வந்து ஆயாசம், பாயாசம் மாதிரி ஆயாசம் அப்படின்னா ஆயா வந்து சோர்வாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயா களைப்பு, ஆயாசம். வாழ்நாள், கருவி பூசணை, கருவி. வாழ்நாள் நலமுறுத்துவோம். வாழ்நாள் காப்பீடு, ஆயுள் காப்பீடு வந்து தமிழ் சொல் கிடையாது, சமஸ்கிருதமும் தமிழ் சேர்ந்தது தான். அப்போ வந்து வாழ்நாள் அப்படிங்கிறது தான் தூய தமிழ் சொல். ஆயுள் அப்படின்னா வாழ்நாள். கைதி, சிறையாளி, சந்தா, கட்டணம், இது எல்லாமே வாழ்நாள் சார்ந்து வருது. தண்டனை, இது அப்படியே இருக்குது. ரேகை, வாழ்நாள். வரிகை, ரேகைனா வரிகை, வரியாக இருக்கும். ரேகையெல்லாம் வரியாக இருக்கும் கையில், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுஷ் பவான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வாழ்நாள் முழுவதும் நல்லாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே,
துன்பம். ஆர்த்தம். ஆர்த்தம் அப்படின்னா துன்பம். நீங்கள் எவ்வளவு ஆர்ச்சிதம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆர்ச்சிதம் அப்படின்னா வருமானம். ஆர்ச்சிதம். நோயாளி. ஆர்த்தன். ஆர்த்தன் அப்படின்னா நோயாளி. ஆர்த்தி. ஆர்த்தினா வேதனை. ஆர்த்தி அப்படின்னா நம்ம பேர் தூய தமிழ் பேர் மாதிரி இருக்குது, ஆனால் இது வந்து வேதனை அப்படிங்கிறது, துன்பம் வேதனை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. காடு. காடு சார்ந்த சொற்கள் அப்படிங்கும்போது நமக்கு தேவை. காடு அப்படின்னா ஆரண்யம். ஆரண்யம் காடு. ஆரண்ய காண்டம்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இங்கே ஆரண்யம் அப்படிங்கிறது காடு. ஆரணி. ஆரணி அப்படின்னா காளி. காளின்னா என்னது? தெய்வம் சார்ந்த ஒரு தெய்வம். காளி தெய்வம்னு சொல்லுவோம், பத்திரகாளி அந்த மாதிரி. ஆரத்தி. ஆலத்தி. பாருங்கள், ஆரத்தியே தமிழ் கிடையாது, ஆலத்தி. அப்போ இது வந்து தூய தமிழ் சொல் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் யோசிக்கணும். பிழை திருத்தம் அப்படிங்கிற டாபிக். ஆலத்தி. ஆரத்தி கூட இல்லை, ஆலத்தி. ஆரம், மணிவிடம், பூமாலை இதெல்லாம் ஓகே தான். ஆரம்ப சுகாதார நிலையமே தமிழ் சொல் கிடையாது. நம்ம இன்னமும் நிறையா பார்த்துருக்குறோம், ஆனால் நலவாழ்வு நிலையம் அப்படிங்கிறத தமிழ் சொல். அப்போ இதெல்லாம் வந்து பிழை திருத்தம் தமிழ் சொல்லில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நலவாழ்வு நிலையம் அப்படிங்கிறதான் ஆரம்ப சுகாதார நிலையம் அப்படிங்கிறது. பாருங்கள், ஆரம்ப பள்ளியே வந்து தமிழ் சொல் கிடையாது, சமஸ்கிருத சொல். தொடக்கப்பள்ளி, தொடக்கம், நலவாழ்வு இதுதான் வந்து தமிழ் சொல்லே. தொடக்கம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்லே. ஆரம்பி, ஆரம்பம் இதெல்லாம் வந்து அயற்சொல். ஆரவம், ஒலி. அப்போ 3 லகர இருக்குது, அப்போ இது தெரிஞ்சுக்கணும். ஆரவம். ஆரவம் அப்படிங்கும்போது ஒலி. எந்த ஒலி? சவுண்டு. கரெக்டுங்களா? ஆரவாரமாக இருக்குது அப்படின்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரவாரம் அப்படின்னா அந்த இடத்துல சவுண்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆரவாரம் அப்படின்னா சவுண்டு. ஆராதகர், பூசகர். பூசகர்னால் பூசாரியா? ஆராதகர், ஆராதனை பண்ணுறவர் அப்படின்ட்டு இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆராதனை. ஆராதனைனா வழிபாடு, பூசை. அப்போ ஆராதகர் அப்படிங்கும்போது பூசகர். ஓகே, இது எல்லாமே ஆராதனை சம்மந்தமாக இருக்குது. ஆராமம் அப்படிங்கும்போது பாருங்கள், மலர்ச்சோலை, பூங்கா. பார்க்க வந்து என்ன சொல்கிறாங்க? ஆராமம் அப்படின்ட்டு அயற்சொல்ல சொல்கிறாங்க. ஓகே. சமஸ்கிருதம். சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை தான் அப்படி போட்டிருக்காங்க. ஆரியம். ஆரிய மொழி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சமஸ்கிருத மொழி. பாருங்கள், தான் ஆரிய மொழி, சமஸ்கிருத மொழி. அப்போ சமஸ்கிருத மொழி தான் தமிழ் சொல். ஆரிய மொழி அப்படிங்கிறது அயற்சொல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அச்சு மரம். ஆசா மரம், ஆலமரம் அப்படிங்கிற மாதிரி அச்சு மரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அறை இப்படி கொடுத்துட்டு குறில் நெறி வேறுபடல அறை, அதேமாரி ஆரை கேட்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து வெவ்வேறு மரத்தை கொடுக்கலாம். அப்போ அச்சு மரம் அப்படிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்கணும். ஆரை அப்படிங்கும்போது அச்சு மரம். ஆரோக்கிய சாலை. மருத்துவமனை தான் ஆரோக்கிய சாலை. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. கலப்பை, பற்றுக்கோடு, ஆலம்பம். யானை பார்த்த மாதிரி இப்போ பாம்பு. பாம்பு பாருங்கள், ஆலவாய். ஆலவாய். கல், ஆலோகம், கவனக்குறைவு, பார்வை, ஒளி. ஆலோகம் அப்படிங்கும்போது பார்வை, ஒளி அப்படின்ட்டு அர்த்தம். எண்ணு, சூழ், தெரு. பாருங்கள், நம்ம தெரு இருக்குது பார்த்தீங்களா, வீதியோட தெரு, முச்சந்தின்னு சொல்கிறோம்ல, அது பாருங்கள் ஆவணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவணம் அப்படின்னா உரிமைன்னு ஒரு அர்த்தமும் இருக்குது, அதேமாரி தெரு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. ஆவண வீதி, இங்கே வீதி வந்ததுனால நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். கடை தெரு, அவ்வளோதான். ஆவணம் அப்படின்னா தெரு, ஆவண வீதி அப்படிங்கும்போது கடை தெரு. மறுமணம். திருமணம், மறுமணம் அப்படிங்கிற மாதிரி. ஆவர்த்தனம். ஆவர்த்தனம் அப்படிங்கும்போது மறுமணம் அப்படின்ட்டு அர்த்தம். மறை. இது நமக்கு தெரியணும், ஏன்னா ரகர வேறுபாடில் இருக்குது. ஆவரி, அதாவது இந்த ரீக்கு இந்த ரையா அப்படி வருது. ஆவரி அப்படின்னா மறை. செருக்குக்கு ஊறுபட்ட அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஆவலிப்பு நிறையா வந்திருக்கு. கரெக்டுங்களா? சரி, ஓகே. நம்ம நகரம், இது நம்ம இயல்பு வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆவாசம். ஆவாசம் அப்படிங்கிறது அயற்சொல். நகரம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஆவாசம் வந்து இது எப்படி கேட்பாங்க, இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பிழையற்ற சொற்கள் அப்படிங்கிற இடத்துல கூட கேட்கலாம் ஆவாசம் அப்படின்ட்டு. புகையிலை, கலங்கள் நீர். ஆவிலம் அப்படின்னா கலங்கள் நீர். ஆவிலம் அப்படின்னா கலங்கள் நீர். பட்டுக்கூடு, பெருமகிழ்ச்சி. ஆனந்தம், பெருமகிழ்ச்சி. ஓகே, பாருங்கள், ஆனந்தமே தமிழ் சொல் கிடையாது, சமஸ்கிருத சொல். பெருமகிழ்ச்சி அப்படிங்கிறதான் தமிழ் சொல், தூய தமிழ் சொல். நோட் பண்ணிக்கோங்க, ஆனந்தம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது.
சிவன், ஆனந்தன், அருகன், இந்த கடவுளை குறிக்கிறது வந்து சிவன், அருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது நாள், பருவம், விண்மீன். ஆணியம், ஆணியம் அப்படிங்கிறது நாளையும் சொல்லுது, பருவத்தையும் சொல்கிறாங்க, விண்மீனையும் சொல்கிறாங்க. அப்போ இது நமக்கு தேவை. ஆணியம் அப்படிங்கிறது நாள், பருவம், விண்மீன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நெய், ஆஜியம், ஆஜியம் அப்படிங்கும்போது நெய். ஏய்ப்போன், அரசவை, அவை மண்டபம், சொத்து, உடைமை, நம்பு மதம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முயற்சி, முயற்சி நமக்கு தேவை. ஆஸ்தை, ஆஸ்தை அப்படிங்கும்போது முயற்சி, முயற்சி தான் வந்து ஆஸ்தை அப்படின்ட்டு அயற்சொல்ல சொல்கிறாங்க. இருக்கை, தனியார் கணக்கு, எதிர்ப்பு, தடை. ஆக்ஷேபனை, இது நம்ம இது முன்னாடியே பார்த்தோம்ல, எதிர்ப்பு, தடை அப்படின்ட்டு. ஆட்சேபம் இல்லை, நீ எந்த இது சொன்னாலும் ஆட்சேபம். இந்த எழுத்துக்கள்லாம் மேக்ஸிமம் இடம் பெறாது, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இம்மை, முகமன், விரும்புதல், விருப்பம். இச்சைனா விருப்பம், இது தெரிஞ்சுக்கோங்க. வேணால் இது வந்து எதிர்ச்சொல் அடிப்படையில் கூட கேட்கலாம். அதேமாதிரி அயற்சொல்லில் பாருங்கள், இச்சை, இச்சையாக இருக்குது அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். ஓகேங்களா. இச்சை. பகட்டு, பகட்டன், மதிப்பு. செய்தி, செய்தி இது நமக்கு தேவை. இத்திலா அப்படிங்கும்போது செய்தி அப்படின்னு அர்த்தம். கமலம் அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம். இதய கமலம் அப்படிங்கும்போது உள்ள தாமரை, உள்ளம் அப்படிங்கிற தாமரை. ஓகே. அடுத்தது நம்பிக்கை. இதிபாரா, இதிபாரா அப்படின்னா நம்பிக்கை. இதிபாரா அப்படிங்கிறது நம்பிக்கை. புலி, இது நமக்கு தேவை. வேணால் லகர லகர வேறுபாடில் இருக்குது. அப்போ இந்தம், இந்தம் அப்படின்னா புலி, சாப்பாட்டுக்கு சேர்த்துவோம்ல புளி, அந்த புளி. இந்தம். விறகு பாருங்கள், இந்தனம், புளி, விறகு, இது எல்லாமே சாப்பாட்டுக்கு சேர்ந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தம், இந்தனம் ஒரே ஒரு எழுத்து தான். சாப்பாடுக்கு வந்து புளி போடுறோம், சாப்பாடு செய்கிறதுக்கு விறகு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பளப்பூச்சி, இந்திரகோபம், மாயக்கலை, வஞ்சகம், புலனுறுப்பு, நோன்புறுதியும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பனி, வேணால் 2 பனி இருக்குது. இந்த பனிங்கிறது இந்த குளிர்கால பனி, அதை சொல்லுவோம். அப்போ இமம் அப்படின்னா பனி, இமம், இமம் அப்படின்னா பனி. எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இமயமலை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இமம் அப்படிங்கும்போது இமயமலை, இமயமலைனாவே பனியாக தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இமயம், பனிமலை. இயந்திரம் கூட தமிழ் சொல் கிடையாது, சமஸ்கிருத சொல். தமிழ் சொல்ல வந்து பொறி. ஓகேங்களா. ஒரு சில இடத்துல நம்ம இயந்திர பொறினே நம்ம வந்து பார்ப்போம், ஆனால் அது கிடையாது. பொறி அப்படிங்கிறது மட்டும்தான் தமிழ் சொல். கொடை, இனாம் அப்படிங்கிறது இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனாமாக கொடுனா கொடை வள்ளல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இஷ்டப்படு, இஷ்டப்படு, கஷ்டப்படு அப்படிங்கிற மாதிரி. இஷ்டப்படுனா விரும்பு, இஷ்டம், விருப்பம், இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வார்த்தை தான். இஷ்டன் அப்படின்னா நண்பன், நண்பன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஈஸி தானே. இஷ்ட தெய்வம், விருப்பமான கடவுள் எல்லாமே. இஷ்ட தேவதை அப்படிங்கிறது வந்து வழிபடு கடவுள், விருப்ப கடவுள் எல்லாமே அர்த்தம். இஸ்திரி, இஸ்திரிங்கிறது நம்ம இஸ்திரி அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். அதே வந்து சமஸ்கிருத சொல், மயச்சொல் தான். தேய்ப்பு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஓகேங்களா. தேய்ப்பு பெட்டி, தேய்ப்பு பெட்டி தான் வந்து கரெக்டான தமிழ் சொல். இஸ்லாம், இது மதத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இது அமைதி, அமைதி அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஈசன், வடகிழக்கு திசை, ஈசான மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசான மூலை அப்படிங்கும்போது வடகிழக்கு திசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வடகிழக்கு. ஆசை, ஈடு, அணை. ஈடு அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஆசை அப்படின்ட்டு. ஈடணை. பாருங்கள், பண்டிகை, ஈத்துன்னு சொல்கிறாங்க அயற்சொல்ல. ஈத்து அப்படின்னா பண்டிகை, பண்டிகை அப்படின்னு தான் ஈத்து. சுடுகாடு, ஈம வனம், வனம் காடுன்னு வச்சுக்கலாம். அப்போ ஈம அப்படிங்கும்போது சுடுகாடு. இறுதிச்சடங்கு, ஈம விதி, இது தெரிஞ்சுக்கலாம் இறுதிச்சடங்கு அப்படின்ட்டு. சாகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் எது? ஈம விதி, ஈம வனம். கட்டி தூக்கும் கயிறு, அதாவது கிணத்து கயிறு, கரெக்டுங்களா. உக்கம், உக்கம் அப்படிங்கிறது கட்டி தூக்கும் கயிறு. அப்போ உக்கம், ஊக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எருது பாருங்கள், எருதுக்கு வந்து அதுவும் உக்கம் தான் சொல்கிறாங்க. அப்போ நெருப்பு, கயிறு, எருது, இது எல்லாமே வந்து உக்கம்.
வேறு என்ன? வீட்டு சரக்கரையா? உக்கரானம் அப்படின்னா வீட்டு சரக்கு அறை. உத்திரம் செல்வாக்கு. இணை ஊழி முடிவு, முகட்டுப்பூச்சி, ஒலி எழுப்பு. இது நமக்கு தேவை. ஏன்னா வந்து சவுண்டு, உச்சரிப்பு அப்படிங்கும்போது சவுண்டை வச்சு நம்ம உச்சரி அப்படிங்கும்போது சவுண்டாக சத்தமாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உற்சவம் இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். உற்சவம் அப்படின்ட்டு இது நமக்கு தேவை. மாவட்டம், அதாவது உசூர் நம்ம என்ன சொல்லலாம்? ஒசூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒசூர் மாவட்டம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உசூர் அப்படின்னா மாவட்டம் அப்படின்னு அர்த்தம். கொத்தமல்லி இதை வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உத்தம்பரி அப்படின்னா கொத்துமல்லி. உத்தம புருஷன் நற்குணமுடையோன். உத்தம புருடன் அப்படின்னா உத்தம புருஷன் பார்க்க. தலை கை கால் மாதிரி. இப்போ அடுத்தது என்ன வரும்? உத்தமாங்கம் அப்படிங்கிறது தலை. அப்போ இந்த மாதிரி சில சொற்களை மட்டும் நீங்கள் எழுதி கூட படிச்சுக்கலாம். சரிங்களா? எல்லாமே தேவையில்லை. இப்போ இந்த உத்தம புருஷனை பார்க்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லை. எதிர்காலம் இது நமக்கு தேவை. நிகழ்காலம், இறந்த காலம் அப்படிங்கும்போது உத்தரகாலம் அப்படிங்கும்போது எந்த காலம் அப்படின்னா எதிர்காலம். உத்தரம் எதிர். சின்ன கரண்டி, சிறு கரண்டி என்ன சொல்கிறாங்க? உத்தரணி அப்படின்னா சிறு கரண்டி. பாருங்கள், உத்தரம் அப்படின்னா வடதுருவம். அப்போ உத்தரம் அப்படின்னாவே வடக்கு திசையை சாருது. அப்போ துருவம் அப்படின்னா இதில் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் வடதுருவம்னு. தேசம் அப்படின்னா நாடு. தேசமே தமிழ் சொல் இல்லை, நாடு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். மறுமொழி எதிர் வழக்காளி. உத்தரவாதி அப்படின்னா எதிர் வழக்காளி. கட்டளை உத்தரவு இது நமக்கு தெரியும். உத்தரவே வந்து தமிழ் சொல் இல்லை, அதை நோட் பண்ணிக்கணும். கட்டளைங்கிறது தான். ஓகே, உத்தரவு, இசைவு இது எல்லாமே வந்து ஒரே மீனிங் தான். உத்தியோக புருஷ அப்படின்னா உயர் அதிகாரி. இது தெரிஞ்சுக்கணும். உயர் அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா உத்தியோக புருஷன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது உதக கொட்டு அப்படின்னா நீரிழிவு நோய். உதக கொட்டு, கொட்டி வர மாதிரி வச்சுக்கோங்க. உதக கும்பம்னா குடம் அப்படிங்கும்போது நீர்க்குடம். அப்போ உதகம் அப்படின்னா நீர் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, தான் உதகம் அப்படின்னா நீர். உதயகாலை, உதயகாலம், உதயகிரி அப்படின்னா ஞாயிறு தோன்றும் மலை. அப்போ கிரி அப்படிங்கும்போது மலை, ஞாயிறு தோன்றும் மலை. உதயசூரியன். பாருங்கள், உதயசூரியனே தமிழ் சொல் இல்லை, எழுஞாயிறு. இனிமேல் டிஎம்கே வந்து எழுஞாயிறுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? உதயராகம் அப்படிங்கிறது காலைப்பண். காலையில் இசைக்கிற ஒரு பண்ணுனா இசைன்னு சொல்லுவோம்ல. அப்போ உதயராகம் இது நமக்கு தேவை. உதயன் அப்படின்னா ஞாயிறு. திங்கள் செவ்வாய் புதன் மாதிரி ஞாயிறை வந்து உதயன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோறு, அடிசில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து என்ன சொல்கிறாங்க? ரகம் அப்படின்னா சோறு. பாருங்கள், சோறுக்கு உதரம் அப்படின்னா வயிறு. உதரம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வயிறு. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. உதரம் அப்படின்னா வயிறு. போலி புலிவை வெற்றுப்பீம்பை. எடுத்துக்காட்டு இது தேவை. உதாரணமே தமிழ் சொல் கிடையாது, எடுத்துக்காட்டு தான் தூய தமிழ் சொல். தோன்று, பிற, எழு. என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒரே கண்டினியூட்டியாக பார்க்க தேவையில்லை. வேறு ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அந்த ஒர்க்கையும் பார்த்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். சரிங்களா? அடுத்தது தோற்றம், உதிப்பு. இது நமக்கு தெரிஞ்சுக்கலாம், தோற்றம் அப்படின்ட்டு. கருப்பை, வலியுடன், பெரும்பாடு, குருதி நமக்கு தெரியணுமில்ல. ரத்தம் அப்படிங்கும்போது உதிரம்னா குருதி அப்படிங்கிறத தமிழ் சொல்லேன். இப்போ எப்படி ஞாயிறை பார்த்தோம். இப்போ பாருங்கள், செவ்வாய்க்கு ஒன்று இருக்குது. இப்போ செவ்வாய்னா செவ்வாய் கிரகம்னு இருக்குது, செவ்வாய் நாள் இருக்குது, செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. அப்போ உதிரன் அப்படின்னா செவ்வாய் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாயிறுக்கு என்ன பார்த்தோம்? உதயன் அப்படிங்கும்போது ஞாயிறு. உதிரன் அப்படிங்கும்போது செவ்வாய். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். செவ்வாழை, உதிரி அப்படின்னா செவ்வாழை. உதும்பரம் செம்பு. உந்துரு பெருச்சாளி.
முதல் நிலை இரண்டாம் நிலை மாதிரி உப அப்படின்னா இரண்டாம் நிலை, ரெண்டே ரெண்டு எழுத்து உப அப்படின்னா இரண்டாம் நிலை. துணைக்கோள், உதவித்தொகை, உதவி, கிளை வாய்க்கால், விருந்தோம்பு, முன்னொட்டு, பின்னொட்டு, முற்சேர்க்கை பிற்சேர்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் முன்னொட்டு முற்சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ உபசருக்கம், உபசருக்கம் அப்படிங்கும்போது முன்னொட்டு அப்படின்னு அர்த்தம். உபசாரம், விருந்தோம்பல், ஓகே. உபதாபம், உபதாபம் அப்படின்னா வெப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க, வெப்பம். உபதேசி, உபதேசி அப்படின்னா அறிவுரை கூறு, மந்திரம் சொல்லிக் கொடு, காணிக்கை, உபதை, கிளையாறு, சொற்பொழிவு. உபன்யாசம், உபன்யாசம் அப்படிங்கும்போது சொற்பொழிவு. உபன்யாசம் அப்படின்னா சொற்பொழிவு. பாருங்கள், உப அப்படின்னா இரண்டாம் நிலைன்னு பார்த்தோம், உபம் அப்படின்னா இரண்டு. அப்போ உபம் அப்படின்னா இரண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். உவமை, இது நமக்கு தேவை, ஏன்னா ஓமை அணி அப்படின்ட்டு இருக்குது. அப்போ ஒரே ஒரு எழுத்து தான், உவமை, உபமை, உபமானம், உவமானம். இப்போ உவமை, ஓமேயம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி உபமானம் அப்படின்னாலும் உவமை அப்படின்னு அர்த்தம். தாய் தந்தை மரபுகள். உபயகுலம் அப்படிங்கிற போது இந்த வாரிசு சொல்கிறாங்க, தாய் தந்தையோட வாரிசுகள் என்ன சொல்கிறாங்க, தாய் தந்தை மரபுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கலாம். வேறு என்ன, இது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற சொல்ல வரும், கரெக்டுங்களா, கா அப்படிங்கிறது. அப்போ உபவனம் அப்படின்னா உபவனம், வனம் அப்படிங்கும்போது கா சோலை, கா பொழில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன, வழிபாடு. உபாசனை, உபாசி, உபாசனை, உபாசி அப்படின்னா வழிபாடு. உபாத்தியாயன், இது நமக்கு தேவை. அதாவது உபாத்தியாயன் என்னில் முடியுது, அப்போ ஆண்பாலை குறிக்கும், அப்போ கற்பிப்பவன் ஆசிரியன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. உபாத்தியாயனி, அப்போ இது வந்து எதிர்ச்சொல் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்பிப்பவன் ஆசிரியை, இதுதான் தமிழ் சொல் அப்படின்ட்டு. உபாதை, உபாதை அப்படின்னா துன்பம், நோயோட துன்பம். செங்கோல், உரோகிணி அப்படின்னா செங்கோல் அப்படின்னு அர்த்தம். ரோகிணி, செங்கோல், உரோகிணி, செங்கோல், ரோகிணி நட்சத்திரம் மாதிரி செங்கோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், உரோமம் அப்படின்னா மயிறு, முடி சொல்கிறோம் இல்லையா, அதை தான் வந்து உரோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தேவை, வேணால் ஏற்றுமதி இறக்குமதின்னு ரெண்டு இருக்குது எதிர்ச்சொல் அடிப்படையில். அப்போ உள்கு, உள்கு அப்படின்னா இறக்குமதி, இறக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்கு, இறக்கு. யுவரன், கனிமம், மாலை. உலோகம் அப்படின்னா நமக்கு கனிமம் அப்படின்னு தெரியும், மாலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் சொல்ல வேணால் வந்து இந்த மாலை, இந்த மாலை அர்த்த, அதாவது லகர லகர வேறுபாடில் கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாலைக்கு வந்து கனிமம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பேர் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, கனிமம். உலோபம் அப்படின்னா பேராசை. உலா திருமேனி, களிப்புண்டாகும் மருந்து. விளைச்சல், உற்பத்தி, உற்பத்தியே தமிழ் சொல் இல்லை, விளைச்சல், ஆக்கம், உருவாக்கம், விளைச்சல் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல்லு. உற்பாதம், உற்பாதம் அப்படின்னா தீக்குறி, தீக்குறியை வந்து உற்பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உஷ்ணம், உஷ்ணமாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ உஷ்ணம்னு ஸ்டார்ட் ஆனாவே வெப்பம் சார்ந்த சொற்கள் தான். அப்போ உஷ்ணம், வெப்பம், உஷ்ண மண்டலம், வெப்ப பகுதி, மண்டலம் அப்படிங்கும்போது பகுதி. மானி, வெப்ப மானி, வெப்ப அளவி. வெப்ப மானின்னு கூட எழுதக்கூடாது, வெப்ப அளவிங்கிறத தமிழ் சொல், நோட் பண்ணிக்கணும். நாம் எழுதுவோம் இல்லையா வெப்ப மானின்ட்டு, வெப்ப அளவி, அளவிக்கு எந்தலா வருது, பொது லகரம்லா தான் வருது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உஷ்ணோதகம் அப்படின்னா வெந்நீர், சுடுதண்ணி என்ன சொல்கிறாங்க, உஷ்ணோதகம். உசகாலம், உசகாலம் அப்படிங்கும்போது வைகரை, உசகாலம் அப்படிங்கும்போது வைகரை. பாருங்கள், ஆசிரியர். இப்போ உபாத்தியாயன் அப்படின்னு பார்த்தோம், உஸ்தாத்து அப்படின்னாலும் ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. உஸ்தாத்து, இது சொல்லப்போனால் ரெண்டு பேருக்குமே பொருந்தும், ஆசிரியர் அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஆசிரியைன்னு கூட சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர், ஆசிரியர். உஸ்தாத்து அப்படின்னா ஆசிரியர். ஊதா, ஊதா கலரு அப்படிங்கிறத கருநீலம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல். அடுத்தது எழுத்தில் பார்ப்போம். வேள்வி, நம்பிக்கை வேணால் எடுத்துக்கலாம். வேள்வி, எக்கியம் அப்படின்னா வேள்வி. எக்கீன், எக்கீன் அப்படின்னா நம்பிக்கை. எகத்தாளம்,
எகத்தாளமாக பேசுகிறது எப்படி சொல்கிறாங்கன்னா பரிகாசம். பரிகாசம் அப்படிங்கிறத தமிழ் சொல். அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. எகத்தாளம் இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. எசமானி கூட கிடையாது, எஜமானி ஜாதா வரணும். எஜமான், எஜமானன். மூடன், எட்டை. எட்டன்னா மூடன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த திருடன், மூடன், குருடன் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. எட்டன் அப்படின்னா மூடன். பாருங்கள், எடார். எடார் அப்படின்னா மைதானம். எத்தினி. எத்தினி தடவை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எத்தினி தடவை நீ படித்த முயற்சி செய் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தினி. அடுத்தது பொறி. இது இயந்திரம் உண்டான பொறி. பாருங்கள், அங்கே இயந்திரம்னு கொடுத்துருந்தாங்க, எந்திரம்னு கொடுத்துருந்தாலும் பொறி தான். எஜமான், முதலாளி, தலைவன் இதெல்லாம் ஓகே தான். தலைவன் தான் சொல்லணும், முதலாளின்னு தான் சொல்லணும் எஜமான் அப்படிங்கிறத. விண்மீன், எஸ்தர். எஸ்தர் அப்படிங்கிறது ஒரு விண்மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்தர். ஒருபாதன், முற்றுரிமை, ஒன்று. ஒன்று, ஒருமை இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ ஏக, ஏக் தோக் தீன் சார் பாஞ்ச் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிற மாதிரி ஏக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக அப்படின்னாவே ஒன்று சம்மந்தமாக வர மாதிரி. அப்போ ஒன்று, தனிமைனாலும் ஒன்று தான். அப்போ ஒருமை. அப்போ ஏக வசனம், ஏகம் அப்படிங்கும்போது ஒன்று, தனிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒருமைப்பன்மை அப்படிங்கிற டாப்பிக்லேயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக வசனம், ஒருமை அப்படிங்கும்போது ஏக வசனம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பன்மைக்கு என்னென்னு இருந்தால் பார்ப்போம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக வசனம் அப்படின்னா ஒருமை. 11 அமை, ஏகாதசி. ஏகாதசி அப்படின்ட்டு நாம் கேலண்டரில் பார்த்துருக்கோம். ஏகாதசி நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா 11 அமை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஓகேங்களா? ஏகாதிபதி. ஏகாதிபதி அப்படின்னா பேரரசன். ஏகாந்தம். ஏகாந்தம் அப்படின்னாலும் தனிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஒன்றுபடுதல். ஏகாந்த வாழ்வு, தனிமையான வாழ்க்கை. ஓகே. கூடுதுறை. இது பவானியில் இருக்கிற ஒரு ஊர் பேர். அந்த ஆற்றுல இருக்கும். அப்போ அதை என்ன சொல்லுவாங்க? ஏகோதகம். ஏகோதகம் அப்படின்னா கூடுதுறை. ஆசை, ஏடனை. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆசை என்ன சொல்கிறாங்க? ஏடனை. ஏடை அப்படின்னாலும் ஆசை தான். ஏடை அப்படின்னா தொழும்பை. தொழும்பை. இப்போ எப்படி மூடனை பார்த்தோமோ, இப்போ ஏடை அப்படின்னா தொழும்பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏமம். ஏமம்னா பொன், தங்கம், மணிகலன்கிற மாதிரி பொண்ணுக்கு என்ன சொல்கிறாங்க? ஏமம். இகழ்ச்சி, புகழ்ச்சி, இகழ்ச்சி. ஏளனம் பண்ணுறான் அப்படின்னா இகழ்ச்சி. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆசைக்கு பாருங்கள் இன்னொன்று ஏஷனை. அப்போ ஏடை, ஏசனை இதெல்லாமே ஆசைக்கு உண்டானது. ஐங்கரன் அப்படின்னா பிள்ளையார். ஐங்கரன் அப்படின்னா பிள்ளையார். துலாம் பாதம். துலாம் ராசிக்காரர்கள் துலாம் மாதம். ஐப்பசி அப்படிங்கிறது கூட பாருங்கள் தமிழ் சொல் இல்லை, சமஸ்கிருத சொல். எங்கள் அப்பா, ஐப்பசியே தமிழ் சொல் கிடையாதா? அப்போ துலாம் மாதம் அப்படிங்கிறதா தமிழ் சொல். நோட் பண்ணிக்கணும். துலாம் மாதம். நானும் துலா ராசி தான். ஐம்பூதம். 5 மூலக்கூறுகள். ஐம்பூதங்கள் நம்ம சொல்கிறோம். அதை என்ன சொல்கிறாங்க? 5 மூலக்கூறுகள் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல். அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். 5 மூலக்கூறுகள். தேவர்கோள் யானை. ஐராவதம். வதம்னா யானை. ஐராவதம் தேவர்கோள் யானை. ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அப்படின்னா செல்வம். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐஸ்வர்யமாக பொல அப்படிம்பாங்க. செல்வ சொல்லி பொல அப்படிம்பாங்க. குறைவு. ஒச்சம் அப்படின்னா குறைவு. ஒட்டி. ஒட்டினா ஒட்டாரம். ஒட்டி, ஒட்டாரம். பாருங்கள், ஒட்டியானம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, சமஸ்கிருத சொல். பெண்கள் இடுப்பில் அணிகிறத தான் ஒட்டியானம். இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒட்டு வியாதி, ஒட்டு நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தொற்று நோய். ஒத்த ஒழுக்கம். ஏற்றது, பெருங்கூட்டம். ஓகம். ஓகம்னா நம்ம அந்த அது என்ன, இந்த ஐயங்க ஓகம், அதை தான் நமக்கு தெரியும். பெருங்கூட்டத்தை ஓகம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேள்விச்சாலை, ஓமசாலை பார்க்க. உதடு, இதழ். இதை நோட் பண்ணிக்கலாம். ஓஷ்டம். ஓஷ்டம் அப்படின்னா உதடு, இதழ். ஓஷ்டம். இஸ்ஸு, கிஸ்ஸு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ஸு, கிஸ்ஸு. இதழ், உதடு. ஓகேங்களா? ஓஸ். அடுத்தது அவ்வு. ஔடதம். இது நாம்
அடிக்கடி பார்த்துட்ருக்கிற ஒரு வார்த்தை தான். அப்போ பாருங்கள் என்ன பாருங்கள், ஔடதமே சமஸ்கிருத சொல் தான். தமிழில் பாருங்கள் ஔசதம், இங்கே டதம் ஒரே ஒரு எழுத்து தான் மாறுது, சதம், ஔஷதம், இதுதான் தமிழ் சொல்லா. சாவே வந்து சமஸ்கிருத சொல்லு தானே, நோட் பண்ணிக்கோங்க. ஔஷதம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். மருந்து, ஔடதம்னா மருந்துன்னு பார்த்தோம். பாருங்கள் ஔஷதம் அப்படிங்கிறதே வந்து சமஸ்கிருத சொல். இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. வேணால் சா வந்து சமஸ்கிருத சொல் தான் வரும். இருந்தாலும் அந்த வாக்கியத்தை பொறுத்து கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஔஷதம் தான் வந்து தமிழ் சொல்ல இங்கே கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். மருந்து, ஔடதம்னா மருந்து, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்கள் அக்குள், நம்ம அக்குளில் வந்து என்ன சொல்கிறாங்க, கக்கம் அப்படின்னா அக்குள். கழிவறை, கக்கூஸ், கழிவறை ஒதுங்கரை. ஓகே. கக்கூறுதி, கடுமை துன்பம். கக்கூறுதி அப்படின்னா கடுமை துன்பம். ககம், ககம்னாலும் அம்பு, நோட் பண்ணிக்கணும். ககன் என்னன்னு முடிஞ்சாவே கதிரவன். ககம் அப்படிங்கும்போது அம்பு. அண்டமுகடு வான்மண்டலம், வான்மண்டலம். ககோளம், ககோளம் அப்படின்னா வான்மண்டலம். கங்கதம், நாம் தலைவார சீப்பை என்ன சொல்கிறாங்க, கங்கதம் அப்படிங்கிற சமஸ்கிருத மொழியில் சொன்னால் தமிழில் என்னது, சீப்பு, கங்கதம். கங்காளம், கங்காளம் அப்படின்னா எலும்புக்கூடு, இது நமக்கு தெரியணும். யானை குதிரை மாதிரி. இப்போ பாருங்கள் கச்சகம், கச்சகம் அப்படின்னா குரங்கு, கச்சகம். கச்சதூசன், கச்சதூசன் அப்படின்னா தவளை. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். வேணா இது வந்து இளமை பெயரில் வந்து இருக்குது, குரங்கு, தவளை, ஆமை அப்படிங்கும்போது. கச்சபம் பாருங்கள், கச்சபம்னா ஆமை. அப்போ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். கச்சகம் குரங்கு, கச்சதூசன் தவளை, கச்சபம் அப்படிங்கும்போது ஆமை. கச்சா, கசக குப்பை, இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கச்சா அப்படின்னா குப்பை. கச்சேரி, பாருங்கள் கச்சேரி நம்ம சொல்கிறது தமிழ் சொல் கிடையாது, சமஸ்கிருத சொல். அரங்கம், கூடம், அதுதான் வந்து தமிழ் சொல். பெருமூடன், உடற்பயிற்சி, உடற்பயிற்சி களரி. அப்போ பாருங்கள் உடற்பயிற்சிக்கு உண்டான இன்னொரு பேர் வந்து களரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுலகரம், புரியுதுங்களா? பொதுலகரம் களரி அப்படிங்கும்போது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், உடற்பயிற்சி மையத்தை சொல்லணும். கசரத்து அப்படின்னு சொல்லுவாங்க, கசரத்து அப்படிங்கிறது அயற்சொல். இறைச்சி விற்போம், கசாப்பு அப்படிங்கும்போது இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கசாப்பு கடை, கசாப்பு கூடம். ஓகே. வாள், கட்கம் அப்படின்னா வாள், இந்த லகரம் வருது, புது லகரம் வருது, நோட் பண்ணிக்கோங்க. கட்கம், கட்கம் அப்படின்னா வாள். அப்போ கட்கா அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆனாவே வாளோட உரை. கடாகு, கடாகு அப்படின்னாலும் பறவை, கடாகு அப்படின்னா பறவை. மடல், தாள், தீயவள், கொடியன். கழுத்து, கண்டம், உனக்கு கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து பெருந்துன்பம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அது ஒரு அர்த்தமும் இருக்குது. கண்டம் அப்படின்னா மணி அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. கழுத்து, தொண்டை, இதெல்லாம் வந்து கண்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டமாலை, கழுத்துப்புண். பாருங்கள் கண்டமாலை, அப்போ நான் கழுத்தில் அலையிற மாலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் நமக்கு தெரியும். ஆனால் கழுத்தில் வர புண்ணை என்ன சொல்கிறாங்க, கண்டமாலை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டராவி, கன்றாவி பார்க்க, கன்றாவி பார்க்க. கண்டன், கண்டன் அப்படின்னா வீரன். புருஷனை என்ன சொல்கிறாங்க, கண்டன். அப்போ இனிமேல் புருஷனை என்ன சொல்லணும், கண்டன் அப்படின்னு சொல்லுங்கள். கணவன் சொல்லலாம், வீரன்னு சொல்லலாம். கண்டனம், கண்டனம், சாரி கண்டனம் அப்படிங்கிறது மறுப்பு, இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறுப்புக்கு இந்த ரூதா வரணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டாரவம், மணியோசை, ஓர் இசை. கண்டாரவம் அப்படின்னா மணியோசை, ஓர் இசை. அப்போ கண்டம் அப்படிங்கும்போது கழுத்து அப்படிங்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிகை அப்படின்னா கழுத்தணி வகை. நூல்பந்து, கண்டு அப்படிங்கிறது நூல்கண்டு தெரியும். கண்டுக்கு பாருங்கள் கற்கண்டு அர்த்தம் இருக்குது, நூல்கண்டு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. நூல்பந்து. கண்ணை அப்படின்னு வரக்கூடாது, கன்றாவி, அதாவது இந்த ஒரு நா வரக்கூடாது தமிழில் எழுதும்போது, கரெக்டுங்களா? கண்ணை அப்படின்னு எழுதக்கூடாது, கன்றாவி அப்படி தான் எழுதணும்.
வேறு ஒன்றும் இல்லை. கண்ணியம் மதிப்பு. ஓகே. கத்தபம். கத்தபம் அப்படின்னா கழுதை. கழுதை கத்துது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கத்தபம். கத்தூரி கஸ்தூரி. கதம்பம் களம்பம். ஒரே ஒரு எழுத்து தான். கதம்பம் அப்படின்னா தமிழில் எப்படி எழுதணும், களம்பம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல். கதை மாந்தர். கதாபாத்திரம். கதாபாத்திரம் அப்படிங்கிறது கதை மாந்தர். கதாநாயகி, கதையோட தலைவி, கதையோட தலைவன். ஓகே. நாற்காலி பாருங்கள், கதிரை அப்படிங்கும்போது நாற்காலி. நாற்காலி என்ன சொல்கிறாங்க, கதிரை. கதை வசனம். திரைக்கதை வசனம் சொல்கிற மாதிரி உரையாடல். கதை வசனகர்த்தா, உரையாடல் ஆசிரியர். ஓகே. வஞ்சகம், மாயக்கலை, வஞ்சகன். கபடன் பார்க்க. பாருங்கள், கபடி. கபடி போட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கபடிக்கே பாருங்கள், கபடன் பார்க்க. கபடன். கபடு அப்படின்னா கபடம் பார்க்க. சளிக்கோலை, கோலை நோய், ஈலை. கதவு. கதவு. கபாடம் அப்படின்னா கதவு. கடும் தலைவலி, மண்டையோடு தலையோடு. கபாலம், இது தெரிஞ்சுக்கலாம், மண்டையோடு தலையோடு. தலையெழுத்து. கபால ரேகை. கபாலம் அப்படின்னா மண்டை அப்படின்னு ஞாபகம். அப்போ மண்டை அப்படிங்கும்போது தலை தான். அப்போ தலையெழுத்து. கபால ரேகை அப்படிங்கும்போது தலையெழுத்து. அப்போ கபாலம் அப்படின்னா தலைன்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. கபால வாடை அப்படிங்கும்போது தலை நோய். கபி, இது முக்கியம். குரங்குக்கு என்ன சொல்கிறாங்க, கபி. புறா பாருங்கள், கபோதகம். அப்போ கச்சதம், கபோகம், கச்ச தூசணம் எல்லாமே இந்த தவளை, குரங்கு, புலி, ஆமை அந்த மாதிரி தான் வருது. அதை மட்டும் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கபோதகம் அப்படின்னா புறா. கம்பட்டம். கம்பட்டம் அப்படின்னா காசு. ஓகே. அடுத்தது இதில் என்ன பார்க்கலாம், பெருமிதம், வீராதம். உழவர். கம்மவார் அப்படின்னா உழவர். கம்மவார் அப்படின்னா உழவர். பாருங்கள், கமலம்னாவே நம்ம தாமரை நம்ம பார்த்தோம் இல்லையா. கம்மி, இது நமக்கு தெரியும், கம்மினா குறைவு அப்படின்ட்டு. தாமரை கோயில். கமலாலயம். ஆலயம் அப்படின்னா கோயில், அது ஓகே. கைலி பார்க்க. பிள்ளையார். பாருங்க, கயானனன். கயானன் அப்படின்னா பிள்ளையார். பாருங்க, நண்டு, அளவன். அப்போ அளவன் அப்படிங்கிறதுக்கு நண்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. அப்போ கற்கடகம். கற்கடகம் அப்படிங்கிறது நண்டு. கடகராசின்னு சொல்லுவோம் இல்லையா, கடகத்துக்கு என்ன வரும், நண்டு தானே கொடுப்பாங்க. அந்த கடகராசியோட சிம்பிள் பார்த்திங்கன்னா நண்டு தான் இருக்கும். கற்கடகம். கர்த்தமம். கர்த்தமம், கர்த்தா, இறைச்சி. கச்சு. கச்சு அப்படின்னா செலவு. கர்ப்பகிருகம். கர்ப்பகிருகம் அப்படின்னா கருவறை. கருவறையை வந்து கர்ப்பகிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பதம். கற்பதம் அப்படின்னா கழுதை. கழுதை. கர்ப்பப்பை, கருப்பை. கர்ப்பப்பைன்னு கூட சொல்லக்கூடாது, அது சமஸ்கிருத சொல்லு. கருப்பை அப்படிங்கிறது தான் வந்து தூய தமிழ் சொல், நோட் பண்ணிக்கோங்க. கருப்பை. கர்ப்பஸ்திரீ. கர்ப்பஸ்திரீ அப்படின்னா சூழி. அப்போ கருவூலம், கருப்பு, கருப்பை இது எல்லாமே வந்து சூழி அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அப்போ இதை நோட் பண்ணிக்கணும். சூழிக்கு எந்த லீ வருது, இந்த லா வருது, அதையும் நோட் பண்ணிக்கணும். சூழ் கொண்டவள், சூழி எல்லாமே. கற்பூரம். கற்பூரமே வந்து தமிழ் சொல் கிடையாது, சூடம் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குது, பொண்ணு. கற்பூரம் அப்படின்னா சூடமும் இருக்குது, பொண்ணு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, தங்கம். செயல், வினை. கர்மம். கர்மம் அப்படின்னா ஒரு செயல், ஒரு வினை அப்படின்னு அர்த்தம். கர்மிகள். கர்மிகள் அப்படின்னா பாருங்கள், கர்மி அப்படிங்கும்போது தொழிலாளியை தான் சொல்கிறாங்க. தொழிலாளிகளை வந்து கர்மிகள். கர்ணசூலை. கர்ணசூலை. அப்போ கர்ணம் அப்படிங்கும்போது கர்ணம். கர்ணம் அப்படின்னாவே காது. அப்போ காது சம்மந்தமாக என்னென்ன வருதுன்னு பாருங்கள். கர்ண கடோரம் அப்படின்னா காதுக்கு கடுமையானது. கர்ண சூளை, சூழ்ந்திருக்கு, கர்ணத்தை காது வலிக்குது. கர்ண பத்திரம், காது ஓலை. கர்ண பரம்பரை, செவி வலி.
இதை நோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், செவி, செவி வலி, அதாவது காதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்க. செவி வலி, காது வலின்னு கொடுக்காம செவி வலி இப்படி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இந்த செவி வலி அப்படிங்கிறது அர்த்தம் என்னது? வழி வழியாக பரம்பரையாக அந்த அர்த்தம். இந்த லீவ் போட்டால் தான் வலி, அந்த வலி. அப்போ கர்ணம் அப்படின்னாவே காது. ஓகேங்களா? கர்ணம் இந்த ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டாவே அதுக்கு பக்கத்தில் வர வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கர்ணம் எப்படி அஷ்டலட்சுமி, அஷ்டம் அப்படிங்கும்போது 8, அந்த மாதிரி கர்ணம்னா காது. பாருங்கள், கர்ண மந்திரம், செவி மந்திரம். கர்ணன், கண்ணன். கர்ணன் அப்படின்னா கண்ணன், ரெட்டை சுழி எண்ணு தான் வருது. ஓகேங்களா? கர்ணன் அப்படிங்கும்போது ரெட்டை சுழி எண்ணு. உரப்பல், உருமொழி, பேரொளி. கர்ஜனை அப்படிங்கும்போது பேரொளி. நகம், கை கால் விரல் பார்த்து மாதிரி இங்கே பாருங்கள். கரகாண்டகம், கரகாட்டக்கார மாதிரி இருக்குது. கரகண்டாகம் அப்படிங்கும்போது நகம். கரகம், கெண்டிகை, வட்டில். நீர்க்காக்கை, கரண்டம் அப்படின்னா நீர்க்காக்கை. நீர்க்காகத்தை என்ன சொல்கிறாங்க? கரண்டம். உள்ளங்கை, நெல்லிக்கனி. இது மரபு தொடர்லேயும் வரும், பழமொழியிலையும் வரும். அப்போங்கும்போது இது நமக்கு தெரியணும். அதாவது என்ன சொல்கிறாங்க? கரதல ஆமணக்கம். கரதல ஆமணக்கம் அப்படிங்கும்போது உள்ளங்கை, நெல்லிக்கனி. அப்போ கரதலம், அப்போ இதை நம்ம நோட் பண்ணால் கூட போதும். அப்போ கரதலம், அதாவது இந்தெல்லாம் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளங்கை. இதே கரதாளம் அப்படிங்கும்போது கைத்தாளம், கையில் போடுற தாளம். ஓகே. கரதம், மனம், கூட்டம், கைவாள், கழுதை. கழுதை பாருங்கள், கரபம் அப்படின்னா கழுதையும் கரபம் சொல்கிறாங்க, யானைக்கும் கரபம் தான் சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கணும். அப்போ ஏதோ ஒரு ஆண் கழுதை, ஆண் யானை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை பெண் கழுதை, பெண் யானை உண்டான அயற்சொல் கரபம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மணிக்கட்டையும் கரபம் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? கரபம். கரபி அப்படின்னாலும் யானை தான். கரபம், கரபி அப்படின்னாலும் யானை தான். சிங்கத்தை வந்து கம்பீரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பீரம், கரபீரம். கரபீரம்னா சிங்கம், கரம்னா கை, அது ஓகே. அப்போ கரம், கரபி, கரபம், யானை தும்பிக்கை மாதிரி கை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரம். கரமுகன், கரம்னா கை பார்த்தோம், அப்போ கைமுகன் அர்த்தம். கரவொலி, இது நமக்கு தெரியும், கைத்தட்டல் ஒலி. கரணம், கரணமாவே கை, அப்போ கை சம்பந்தமாக என்னென்ன வருது? கராசலம், யானைக்கு எத்தனை பேர் வருங்க? கராசலம்ன்ட்டு. இதில் ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்ன? கராசலம் அப்படின்னா யானை, கராசனம் இம்மு வந்ததுன்னா, அதாவது கராசனம் அப்படின்னா புலி. அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். சலம் அப்படின்னா யானை, கராசனம் அப்படின்னா புலி. கரார், உறுதி. மரக்கலம், கராசு, தராசு மாதிரி கராசு அப்படின்னா மரக்கலம். கலுழன், அருட்பேவை, அருள் செல்வர். கருணாநிதி, கருணாநிதினா அருள் செல்வரா? கருணாநிதியே தமிழ் சொல் கிடையாது, அருட்செல்வர். நோட் பண்ணிக்கோங்க. கட்சி சார்ந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அப்போ கருணா கடாட்சம் அப்படின்னா அருட்பார்வை. தாமரை புகுட்டு, கணக்கன், அறவொருள், கர்ப்ப கோஷம், கருப்பை. அடுத்தது கர்மபூமி. கர்மபூமி அப்படின்னா சுடுகாடு. இலிசெயல், கருமாந்திரம் அப்படின்னா இலிசெயல் இல்லை இறுதி கடன், ரெண்டு அர்த்தமும் இருக்குது. கருமாந்திரம் அப்படின்னா இறுதி கடன் அப்படிங்கிற ஞாபகம் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். இலிசெயல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். குத்துச்சண்டை, கரேசுரம். கரேசுரம் அப்படிங்கிறது குத்துச்சண்டை. கரோடிகை, கரோடிகை அப்படின்னா கழுதை அப்படின்னு அர்த்தம். கரோடிகைனா கழுதை. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க? முடிமாலை. முடிமாலை. இதை நோட் பண்ணிக்கோங்க. கலாநிதி, கலாநிதி மாறன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போ கலாநிதி அப்படிங்கும்போது கலை செல்வன்னு அர்த்தம், அதுதான் தமிழ் சொல்ல. அப்போ கலா நிலையம் அப்படிங்கும்போது பல்கலைக்கழகம் பார்க்க முடியாது. அப்போ கலா நிலையம் கூட இல்லை, கலைக்கழகம். இது நம்ம நோட் பண்ணிக்கிறோம். மயில் தோகை அப்படிங்கும்போது கலாபம். கலாபம் அப்படிங்கிறது
மயிலோட தோகையை வந்து கலாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலாய்ச்சிட்டாயா அப்படின்னு சொல்கிறத வந்து என்ன சொல்கிறாங்க, கலகம் உண்டாக்கிட்டாயா, அதுதான் தமிழ் சொல், கலகம் உண்டாக்கு. ஈயப்பூசு கலாய் அப்படின்னா கலகம் உண்டாக்கு, கலாயி அப்படின்னா ஈயப்பூச்சு. நோட் பண்ணிக்கணும், இங்கே ஈ வந்ததுன்னா ஈ வரணும். ஓகேங்களா, இந்த ஈ இல்லை, இந்த ஈ. கலால் அப்படின்னா கல். கலிங்கம், கலிங்கத்து பரணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள், கலிங்கம் அப்படிங்கிறதுக்கு குதிரை ஒரு அர்த்தம் இருக்குது, ஆடை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. கலிங்கம். திருமண ஒப்பனை, கல்யாண கோலம். கல்யாண கோலமா? ஆமாம், கல்யாண கோலம் அப்படின்னா திருமண ஒப்பனை, கல்யாண பந்தல். இதை ஈஸி. கல்யாணம்னு கூட போடலையே, கல்யாணம் தான் போட்டிருக்காங்க. திருமணம். ஓகே. 4ஆம் ஊழி, கலியுகம். நோட் பண்ணிக்கோங்க, கலியுகம் அப்படின்னா 4ஆம் ஊழி அப்படிங்கிறதுக்கு இந்த லீ தான் வரணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கடிவாளம், இது முக்கியமான வார்த்தைகள். கடிவாளம் அதாவது கலினம் அப்படின்னா கடிவாளம். காட்டு மாடு, கவயம் அப்படின்னா காட்டு மாடு. காட்டு மாடை வந்து கவயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 92 பக்கம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு சில சொற்கள் நமக்கு தேவையில்லை. இப்போ கலாபம் பார்க்க, கலியுகம் பார்க்க, இதெல்லாம் வந்து தேவையில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கைக்கு வரும்போது சொற்களை முதல்ல திரட்டி பொறுக்கி எடுங்க. அதாவது இந்தந்த சொற்களை வந்து நீங்கள் நோட் பண்ணி எழுதுங்க. எந்தெந்த சொற்களை எடுக்கலாம் அப்படின்னா, நாம் 6th to 12th வரைக்கும் சிலபஸ் பேஸ் பண்ணி நாம் தெரியுமில்ல, இந்தந்த வார்த்தைகள் வந்து நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ அந்தந்த வார்த்தைகளை மெயினாக ஃபஸ்ட்டு எடுங்க. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு எழுத்து டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி, இப்போ கரணம் அப்படின்னா காரணம் அப்படின்ட்டு இருக்குதான்னு பாருங்கள். அதையும் எழுதி வச்சுட்டிங்கன்னா அந்த குறில் நெடில் வேறுபாடில் கேட்பாங்க. அதேமாரி இப்போ கரணம் அப்படிங்கும்போது 3 சுழி நாக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், 2 சுழி நா அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குதான்னு பாருங்கள். காரணம் அப்படின்ட்டு அந்த மாதிரி பாருங்கள். மெயினாக வந்து மயங்கொலி சொல் அடிப்படையில் பாருங்கள். இளமை பெயர், மரபு பெயர் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த சிங்கம், புலி, ஆண்பால், பெண்பால் அப்படிங்கிற அந்த சொற்கள் எதாவது இருக்கா, அதேமாரி இந்த ஒளி சம்பந்தமாக எதாவது இருக்கா, அந்த சொற்களை திரட்டி எடுத்துகிட்டு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டோம்னா குழப்பிக்கும். அதேமாரி ஒரு சில சொற்களுக்கு வந்து அதுலேயே ஆன்சர் இருக்கும். இப்போ பாருங்கள், கர்ணம் அப்படின்னா கன்னம், ஒரே ஒரு எழுத்து தான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதா. கர்ணம்னு கூட கன்னம் அப்படிங்கிறது தான், அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி ஒரு சில சொற்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், கர்ணம் அப்படின்னா காது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. அப்போ கர்ணம் பக்கத்தில் என்னென்ன வார்த்தைகள் இருக்குது, அதுக்கு அது சரி வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணலாம் வார்த்தைகளை. இந்த அஷ்டலட்சுமி மாதிரி கர்ணம் அப்படின்னா காது அப்படி நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் வந்து இந்த அயச்சொல் அகராதி அவுட் சோர்ஸில் இத்தனை சொற்கள் இருக்கா அப்படின்ட்டு யோசிக்கிறத விட ஒரு கிளான்ஸ் உள்ளே பூந்து பார்க்கும்போது, அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது, இன்னும் அடுத்த தடவை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். வேறு எந்த அவுட் சோர்ஸ் புக்காக இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நீங்கள் மைண்டில் ஏற்றுறதுக்கு சும்மா இப்போ அன்றைக்கி பார்த்தோமே ஐஸ்வர்யம் அப்படின்னா ஐஸ்வர்யம் பார்க்கன்னு தானே போட்டிருந்தது அப்படிங்கிறது, அதை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட 1000 சொற்களை நம்ம பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-250 சொற்களை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த அவுட் சோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வேறு ஒரு கண்டென்ட்டோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோ பதிவோடு வரேன். இத்துடன் கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.